என்னம்மா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாருக்கா, மாறி நமக்காக இந்த குப்பத்திலே வீடு பார்த்திருக்காரு. இங்கெல்ல வேணா, வேற எங்கேயாவது பாருன்னு அம்மா சொல்றாங்க. ஏமா வேண்டாங்கற? உனக்கு சொன்னா புரியாது. போறதே போறோம், நம்ம வீடு பக்கத்திலேயே ஒரு வீடு பார்த்துட்டு போயிடுவோம். அம்மா, திரும்பவும் நாம அங்க போனோம்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, பட்ட கஷ்டம் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குமா? போலன்னா மட்டும் எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? முடியாதுதான். ஆனா அத மறக்கிறதுக்கான விஷயங்கள் இங்க நிறைய இருக்குமா. நாளைய பொழுத பத்தி நினைச்சு கவலைப்படாம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு வாழற குப்பத்து ஜனங்க, ரத்த சம்பந்தமே இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு, நாமெல்லாம் காசு கொடுத்து யாரோ ஒருத்தரோட நாகரிகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கேட்டா ஃபேஷன் சொல்றோம். ஆனா இந்த மாதிரி வாழற கொஞ்சம் பேருதான் எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் நம்ம நாகரிகத்துல வாழறாங்க. இவங்க கிட்ட நமக்கு அழுக்கா தெரியுற எல்லாமே இவங்களுக்கு அழகுமா? நமக்கு அநாகரிகமா தெரியுற எல்லாமே இங்க நாகரிகம். யாருக்குதான் பிரச்சனை இல்ல? இங்க இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கைதான் நான் வாழ்வேன்னு சொன்னா அதுவே நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அக்கா, அம்மா வேற வீடு பாருன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதுக்குன்னு இவ்ளோ பெரிய லெக்சர் கொடுக்கறியே, பாவம்க்கா அம்மா. எல்லா அம்மாவுக்கும் நம்ம பிள்ளைங்களை சரியாதான் வளர்த்திருக்கோமா இல்லையான்னு ஒரு பயமும் சந்தேகமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா எனக்கு அந்த கவலை இல்ல. ஏன்னா என் பொண்ணு அவ்வளோ சாமர்த்தியமானவ. பாத்தீங்களாமா, இங்க வந்த கொஞ்ச நாள்லயே இந்த குப்பத்தை பத்தியும் இந்த குப்பத்து ஜனங்களை பத்தியும் சுமித்ராமா எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? சரி மாறி, நீ எந்த வீடு பாத்திருக்கியோ அந்த வீட்டுக்கே நாங்க குடி போறோம். சரிங்கம்மா. ஓகேவா?